நடராஜன் ஆடும்போது டெஸ்ட்டுக்கு வந்து 25 லட்சம், ஒன் டேக்கு 20 லட்சம், 2020 15 லட்சம்னு ஒரு மேட்ச்சுக்கு சேலரி இருந்தாங்க. இப்ப இந்த ஒரு கரண்ட்ல வந்து எவ்வளவு மேட்சுக்கா? சேலரின்னு எனக்கு தெரியும். ஒரு மேட்ச்சுக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏல இருந்து 2 பேரை கீழே இறக்கியிருக்காங்க, ரோஹித் சர்மாவும் ஏ விராட் கோலியும். பிளஸ்ல இருந்து அது கூட ஏ பிளஸ்ல இருந்து எல்லாம் கிரிக்கெட்டர் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். அடுத்த வீடியோல இருந்து யூடியூபர்ஸ் எப்படி சம்பாதிக்கிறாங்க கிரிக்கெட் பேசின்னு அதுல நாங்களும் வரணும்னு ஆசைப்படுறோம். கிரிக்கெட் பேசல இல்ல, பேசாம ஒரு ஃபீமேல் ஆங்கர் கொண்டு வாங்க சேனலுக்கு. நானும் அதான் 4 பேரா பேசுவோம். அதான் நானும் தேடிட்டு இருக்கேன். யாராவது அந்த மாதிரி இது இருந்தீங்கன்னா மெயிலுக்கு வேண்டாம், என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க. இந்த கம்பெனி இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பாதீங்க, எல்லாரும் யூஸ் பண்ணி தொலைறானுங்க. அதனால பிரபுராஜ் அஃபீஷியல் இருக்கா, அதுக்கு அனுப்புங்க. எப்படா நந்தா கரெக்டு தான்டா. ஆமா, அவனுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து அவன் கேஸ்ல போயிடுவான், நாம எல்லாம் 3 பேர் சேர்ந்து ரிவ்யூ பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இந்த வீடியோல இன்ஜுரி அப்டேட்ஸோட போயிடுவோம். இட்டாலி கேப்டன் இன்ஜுரி ஆயிருக்காரு. 2வது டிம் டேவிட் இன்ஜுரி ஆயிருக்காரு. 3வது அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் இன்ஜுரி கிடையாது, ஒரு மேட்ச் ரெஸ்ட். இதுதான் இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாடோட எல்லா டீமோட இன்ஜுரி அப்டேட். இதை நிறுத்திட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வந்திருக்கு பிசிசிஐயோடது. எல்லாம் 2 பேரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமா சென்ட்ரல் கான்ட்ராக்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சிலதா சொல்லிடலாம். சென்ட்ரல் கான்ட்ராக்ட்னா ஒரு 3 டைப் இருக்கும், ஏபிசி. அது வந்து சேலரி வைஸ் தான், 1 கோடி 50 லட்சம் இந்த மாதிரி சேலரி வைஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுல ஏ பி சின்னு இருக்கு. முதல்ல ஏல யார் யார் இருக்காங்கன்னு பாத்திரலாம். உங்கள் கேப்டன் அபிமானம், கோச்சோட அபிமானம் சுப்மன் கில்லு, அப்புறம் பும்ரா, அடுத்தது ஜடேஜா என்ன பண்றாரு ஏல எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கொஸ்டின் மார்க். டெஸ்ட்ல ஆடுறது இல்ல பெருசா, T20 ரிட்டையர் ஆயிட்டாரு. தம்பி டெஸ்ட் அவரு தான்ப்பா நல்லா விளையாண்டு இருக்காரு. அவரை போய் கடைசி 750 அடிச்சு வச்சிருக்காருப்பா. டெஸ்ட் எல்லாம் உனக்கு எடுத்துட்டா டீம் ஆள் கிடையாது. நீ டெஸ்ட் தப்பா பேசி. சரி விடுங்க. ஒன் டேல இப்போ ஆடுவாரா? இப்ப ஏ குரூப்ல வச்சிருக்காங்க, T20 ரிட்டையர் ஆயிட்டாரு. ஒன் டேல ஆடுவாரா? வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏல வச்சிருக்காங்க, இன்னும் 1 வருஷத்துல வேர்ல்டு கப் வரப்போகுது. ஒன் டேல இருக்க வாய்ப்பு இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா, ஜடேஜாவை சி குரூப்ல தள்ளி எடுக்கலாம். நீங்க ஆடுறது ஒரு ஃபார்மேட், அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு ஏ கான்ட்ராக்ட் இருந்துக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஏ பிளஸ் கான்ட்ராக்ட் இருந்துச்சு. விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா, ஹர்திக் இருந்தாங்க. இப்ப அவங்கள ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால வந்து ஏ கான்ட்ராக்ட் மட்டும் இருக்குது, 5 கோடி கான்ட்ராக்ட். இதுல வந்து கில்லு எல்லா 2 ஃபார்மேட்ல கேப்டன் பண்றாரு, ஓகே. பும்ரா அவருக்காச்சும் ஏ பிளஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கலாம். சரி ஓகே, ஏ கான்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்க. கில்லு கோச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோ, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏ கான்ட்ராக்ட் 2 பேரும் கொடுத்துட்டாங்க. இதுல இடைச்சேர்கள் ஜடேஜா மட்டும் தான் எனக்கு இடிக்குது. இல்ல நான் என்ன நினைக்கிறேன், இல்ல டெஸ்ட் ஆடுறாருல பேட்ஸ்மேன் டெஸ்ட் ஓகே, பயங்கரமா ஆடுறாரு. கடைசியா நம்ம எங்க விளையாண்டோம்? இந்தியால ஆடினோம், கவுகாத்திலயும் கொல்கத்தாலயும் ஆடினோம். டெஸ்ட் மறந்துட்டு நம்ம சைமன் ஹார்பர் வந்து 7 விக்கெட் 8 விக்கெட் எடுக்கும்போது ஜடேஜா வந்து 1 விக்கெட் தான் எடுத்தான். பவுலிங்கே ஜடேஜா சரியா போல, அததான் சொல்லிட்டு இருக்கேன் நான். பேட்டிங்ல ஆடுவாங்க. ஜடேஜா அவுட்ஸ்டாண்டிங், பயங்கரமான பேட்ஸ்மேன் ஜடேஜா. டெஸ்ட்ல பவுலிங் சுத்தமா இல்லடா, விக்கெட்டே எடுக்கல. லாஸ்டா விக்கெட் பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பேட்டிங் மாதிரி டீமே ஃபெயில் ஆனப்ப பேட்டிங்ல இவன் மட்டும் தான் 50 அடிச்சு கொடுத்தான். பேட்டிங்ல ஒண்ணுமே இல்ல, அவருதான் டாப். லோயர் ஆர்டர்ல டீம் ஃபாலோ ஆயிட்டு இருக்கும்போது அடிக்கிறாரு. இப்போ கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு அவருக்கு கான்ட்ராக்ட் ஏ குடுக்குறாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏல வேற யார் இருக்கா அதை பாக்கணும். நீ சுப்மன் கில் இருக்காரு, பும்ரா இருக்காங்க, அவங்க 3 ஃபார்மட் பிளேயர், 3 ஃபார்மட் ஆடுறாங்க. நீ அதே பீல பாத்துன்னு T20 ஆடிட்டு இருந்தாருங்க, நீங்க ஏதோ தூக்குனீங்க. 1 மாசம் முன்னாடி தூக்கிட்டீங்க. கேப்டன் வைஸ் கேப்டன், ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சாக் பண்ணி தூக்கிட்டீங்கல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏல இருந்து 2 பேரை கீழே இறக்கியிருக்காங்க, ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும். அது கூட ஏ பிளஸ்ல இருந்து நான் அது கூட புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஃபார்மட் தான் விளையாடுறாங்க அவங்க, சரி ஓகே. இதுல ஏன் இந்த ஒரு குழந்தைய ஏன்டா தூக்கி போட்டீங்க? இசாக் கிஷன்ற குழந்தைய ஏன்டா தூக்கி போட்டீங்க? எந்த குரூப்ல வைக்கலடா நீங்க?
இல்ல எனக்கு இசான் கிசான் குழந்தைய தூக்கி போட்டாங்க, ஓகே. அவருதான் வேர்ல்டு கப்ல மெயின் விக்கெட் கீப்பர். பேக்கப் இருக்கிற சஞ்சு சாம்சன் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இனிமே வரப்போற 2020ஸ்லாம் மெயின் ஸ்டேவா இருக்க போற இசான் கிசான் கான்ட்ராக்ட் கொடுக்கல. இது எப்படி ஏய், எந்த இரு. கான்ட்ராக்ட் ஏன் எடுத்துக்கலாம்? துருவ ஜோராலுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்டா ஒரு இன்னொன்னு நியாயம் இருக்கு. சஞ்சு இன்னொன்னு சாம்சன் சொல்றேன். டெஸ்ட்ல வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்காம்பா துருவ ஜோராலு. சஞ்சு சாம்சன் துருஜோரல் பேக்கப் விக்கெட் கீப்பர் பேக்கப் துருஜோரல். நான் இன்னொன்னு சொல்றேன். அதான் இன்னொன்னு சாய் சொல்றேன். சுதர்சன் ருத்ராஜ் கைகோட் என்ன பண்றாருங்க? ருத்ராஜ் கைகோட் என்ன பண்றாரு? ஆடுறாருன்னு கூட கைய கணக்கு வச்சுக்கலாம்டா. சாய் சுதர்சன் என்ன ஆடுறாரு? அவருக்கு எதுக்கு சாய் சுதர்சன் T20 ஆடுவது இனிமே. டெஸ்டுக்கா? டெஸ்ட் இங்கிலாந்து சீரிஸ் வேற வருது இல்ல அடுத்தது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ குதூகலப்படுத்துறதுக்கு சஞ்சு சாம்சன் கான்ட்ராக்ட், ருத்ராஜ் கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சஞ்சு சாம்சன் கான்ட்ராக்ட் T20 வேர்ல்டு கப்ல இருக்கா? நீ எப்படி அதை தப்பா பேசுவ? இசான் கிஷன் இல்ல இன்னையில இருந்து அடுத்த வருஷம் நான் இந்த டேட் வரல கான்ட்ராக்ட். ஆமா, இனிமே சஞ்சு சாம்சனோட இன்டர்நேஷனல் கரியர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இப்பதான் இசான் கிஷன் வந்து இங்க அடிச்சு ஒரு தன்னோட இடத்தை நிரூபிச்சு வேர்ல்டு கப் ஸ்பாட்ல வாங்கி ஓப்பனிங் ஸ்பாட் ஆகி கீப்பர் ஆகி இருக்கா. அவனை வந்து கான்ட்ராக்ட் இல்லைன்னா இப்ப அவனோட மனநிலை எப்படி இருக்கும் வேர்ல்டு கப் ஆடும்போது? அட்லீஸ்ட் சீலியாவது இருக்கணும்னு நான் நினைச்சேன். சீலியாவது இருந்திருப்பாரு. அப்படி இருக்கலாம். ஜெய்ஸ்வாலுக்கு பாத்தீங்கன்னா பி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அதான் எப்படி பாக்குறீங்க? அவருக்கு இத்தனைக்கு டெஸ்ட் மட்டும் தான், ஜெய்ஸ்வால் இல்ல டெஸ்ட் மட்டும் தான் ஆடுறாரு. ஆக்சுவலா நான் ஜெய்ஸ்வால் வந்து கொடுத்தது நான்லாம் ஒத்துக்குவேன். இப்ப நீங்க கில்லுக்கு கேப்டன் கொடுக்கலன்னா நான் அடுத்த ஆப்ஷன் வந்து ஜெய்ஸ்வால் தான் உங்களுக்கு கேப்டன் மெட்டீரியல். அவங்க குடுக்கல, ட்ரை பண்ணல, ஈவன் ட்ரை கூட பண்ணல. ராஜஸ்தான்ல ஆட வைக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்னடா கேப்டன் கொடுப்பேங்கிற? என்னடா பேசுற? இல்ல ட்ரை பண்ணலன்னா அவருதான் பண்ணிருப்பாங்க. கில்லுக்கு அப்புறம் அடுத்து யாரு எமர்ஜிங்கா இருக்கிறது யாரு? வேற யாருமே கொடுக்க முடியாது. சிஎஸ்ஐலாம் தரமாட்டாங்க தம்பி. அவர் இடுப்பு உடஞ்சிருச்சு, இல்லைன்னா நேரம் கேப்டன்ஸுக்கு வந்திருப்பாரு. அவர் இன்ஜுரி ப்ரோனு. நான் அதான் சொல்றேன், நீயே சொல்றல அவர் இன்ஜுரி ப்ரோனு. ஒரு சீரிஸ்ல பால் பட்டு தானே. இல்ல ஒரே நேரத்துலதான் வந்து ஸ்ரேயஸ் ஐயரையும் இசான் கிஷனையும் சாக் பண்ணி வெளியே அனுப்புனாங்க கான்ட்ராக்ட் எல்லாத்துலயுமே. வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பேக் ஆயிருக்கிறாரு, இசான் கிஷான் மட்டும் ஒதுக்குறாங்க. இதுல ஏதோ காரணம் இருக்கு. ஜார்க்கண்ட்ல இருந்து வரதுனால டோனியோட சப்போர்ட், டோனியோட ஊருங்கிறதுனால அப்படி ஒதுக்கிறாங்களா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன், இப்படி வர இசான் கிஷானை ஒதுக்குறாங்க உண்மைதான். கான்ட்ராக்ட் கூட கொடுக்க முடியாது. இதுல இருக்க எத்தனை பிளேயர், ஒரு 4 பிளேயர் பச்சையா தெரியுது, நம்ம தூக்கிட்டு கூட இசான் கிஷான் ஜாயின் பண்ணலாம். ஒன்னும் இன்னொரு பிளேயர் எக்ஸ்ட்ரா சேர்த்துறதுனால காசு இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா ஏன் இவங்க தூக்கி இருக்காங்கன்னா, சம்மியை தூக்கிட்டாங்க. இசான் கிஷன் கான்ட்ராக்ட் இருந்து தூக்கி இருக்காங்க, இல்லாம இல்ல. இசான் கிஷன் கான்ட்ராக்ட் இருந்த கான்ட்ராக்டை தூக்கிட்டாங்க அவரை. அப்புறம் ராஜ் படிதர் புரியுது, முகேஷ் குமார் புரியுது, சஃப்ராஸ் கான் புரியுது. சஃப்ராஸ் கான்ல நீங்கள தூக்குனது. இசான் கிஷன் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப ஏன் எடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை வேர்ல்டு கப் அதுக்கு மேல வேற யாராவது எடுத்துருவாங்களா? இல்ல வேர்ல்டு கப்ல வெறியேற்றி அடிக்க விடுறதுக்கு பாக்குறாங்களோ? இடையெல்லாம் செருக முடியாத, கான்ட்ராக்ட் எல்லாம் அப்படி மாத்த முடியாது. இல்ல அப்படி சார். இப்ப போன வருஷத்துல இருந்து அதான் ரூல்ஸ். நான் அந்த ஒரு வருஷத்துல 4 டெஸ்டோ அந்த குறிப்பிட்ட மேட்ச் ஆடுனா கான்ட்ராக்ட்ல அவங்களே தானா ஆட் ஆகிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒன் டே மேட்ச், குறிப்பிட்ட டெஸ்ட், குறிப்பிட்ட 2020 மேட்ச் ஆடுனா ஈஸியா அதே தானா அந்த பிளேயர் வந்து கான்ட்ராக்ட்ல ஆட் ஆகிக்கலாம். சரி, நான் ஒன்னு கேக்குறேன். கிரேட் ஏன்னா எவ்வளவு அமௌண்ட் ஒரு பிளேயருக்கு? கிரேட் 5 3 1 3 கோடி கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. A+ அது A+ வந்து 7 கோடி A+ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. இது வந்துட்டு எப்படி அதாவது இது வந்து ஒரே இதா கொடுத்துருவாங்களா இல்ல மந்த்லி மாதிரியா கேக்குறேன் நான். இயர்லி salary இயர்லி மொத்தமா இயர்லி. அந்த மேட்ச் ஃபீஸ் தனியா இருக்கு. ஒன் டேக்கு மேட்ச் ஃபீஸ் இருக்கு, டெஸ்ட் ஈவென்ட் இருக்கு, டெஸ்ட் ஈவென்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த நடராஜன் ஆடும்போது டெஸ்ட்டுக்கு வந்து 25 லட்சம், ஒன் டேக்கு 20 லட்சம், 2020 15 லட்சம்னு ஒரு மேட்ச்சுக்கு சேலரி இருந்தாங்க. இப்ப இந்த ஒரு மேட்ச்சுக்கா? எனக்கு தெரியும் ஒரு மேட்ச்சுக்கு. ஆமா, அந்த பணக்கார போடுப்பா, கான்ட்ராக்ட்ல இருக்கிற காசு இல்லாம. தெரியுது கான்ட்ராக்ட்ல இல்லாத காசு இல்ல. சப்ஸ்டிட்யூட்டா இருந்தாலுமே 25 லட்சமா? ஆமா, ஆனா பாதியா குறைஞ்சிரும். விளையாடுனா பாதியா குறைஞ்சிரும். அது தெரியல. பிளேயிங் லெவல்ல இருக்கிறத விட உங்களுக்கு பாதியா குறைஞ்சிரும், ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அப்புறம் இதுலயே இன்னொரு விஷயம் ரொம்ப அன்ஃபேரா நான் இந்த கான்ட்ராக்ட்ல பாக்குறது, இஷான் கிஷனோட அக்ஷர் பட்டேல் பாக்குறேன்.
உனக்கு வந்து T20ல சூப்பரா ஆடுறாரு, ஒன் டேலயுமே இருக்காரு. இதுக்கு வைஸ் கேப்டன் டெஸ்ட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. 3 ஃபார்மேட்லயும் சூப்பரா ஆடிட்டு இருக்கிற தூக்கி சி குரூப்ல போடுறீங்களே, இது என்ன மாதிரியான நியாயம்னு கேக்குறேன். நான் இதுக்கு கரெக்டான பதில் நான் சொல்றேன்னா, இதுல என்னன்னா மறைமுகமா உனக்கு சொல்லிட்டாங்க ஒன் டேல இப்பத்திக்கு உனக்கு இடம் கிடையாது, சடேஜாக்கு தான் இடம்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் சடேஜா கொடுக்கும்போது தெரிஞ்சிருச்சு. சடேஜா வந்து இன்னமும் ஒன் டேல வந்து நம்புறாங்க, கண்டினியூ பண்ண போறான்னு தெரிஞ்சிருச்சு. சி கான்ட்ராக்ட் கொடுத்ததுனால வந்து டெஸ்ட்ல இப்ப நிறைய மேட்சஸ் வந்து அக்சருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. வாசி தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஜட்டு இருக்கிறதுனால ஜட்டு குல்தீப் அப்படின்னு போயிடுறாங்க. 2020ல மட்டும் தான் அக்சர் பட்டேல் கன்சிடர் பண்ணதுனால ஒரு சி குரூப் கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு பி கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா 3 ஃபார்மட்லயும் நல்லா பண்ணிருக்காரு. திலக் வர்மாவுக்கும் எனக்கு தெரிஞ்சு பி கொடுத்துருக்கலாம். ஹர்ஷித் ராணா என் தலைவன் எதிர்ப்பா இருக்கான். 3 ஃபார்மட் பிளேயர் சி தான். ஹர்ஷித் ராணா சி. இதை நான் வன்மையா கண்டுபிடிக்கிறேன். அவருக்கு பியாவது கொடுத்துரு. 3 ஃபார்மட் பிளேயர் எப்படி நீங்க, அதுவும் பவுலரு. இல்ல உண்மையிலுமே வருஷம் ஹர்ஷித் ராணா 3 ஃபார்மட் கிடையாது. ஹர்ஷித் ராணா 3 ஃபார்மட் கிடையாது, 2 தான். T20ல அது சேர்க்காதீங்க. அவரை இருக்காருல சொல்றேன் நான், சேருங்க சேர்க்க வேண்டாம்லாம் சொல்லல. 3 ஃபார்மேட்டுக்கு இப்போதைக்கு விளையாடுற பிளேயர் யாரு? 3 ஃபார்மேட்டுக்கு பேர் ஃபர்ஸ்ட் பேர் யாரு எழுதுறாங்க? ஹர்ஷித் ராணா தான் எழுதுறாங்க. அத சொல்றேன். ஹர்ஷித் ராணா கில் ஹர்ஷித் ராணா தான். இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், ஷாக்கிங் ஆகாதீங்க. முகமது ஷமீன் கிரிக்கெட் வாழ்க்கை ஓவரா முடிஞ்சது. அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேணா பேரை மாத்திரம் இல்ல, பேரை மாத்திரம் தான் அவர் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். முகமது ஷமிங்கிறதுக்கு பதிலா ஆக்சுவலா இன்னைக்கு ரஞ்சி டிராபி நடந்துட்டு இருக்குல்ல, 33 பாலுக்கு 50 அடிச்சிருக்காரு ரஞ்சில. பேட்டிங்ல டவுன் த லாஸ்ட் சம்மி அப்பப்ப ஆடுவாப்ல, நல்லா இருக்கும். அப்பப்ப ஆடுவாரு. டெஸ்ட்ல ஃபிட்டா இருக்காரு. பவுலிங் நல்லா தானே போறாரு. டெஸ்ட்லயாவது ப்ரிஃபர் பண்ணலாம். டெஸ்ட்ல கூட இவங்க எடுக்க மாட்டாங்க. சன்ரைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே ரஞ்சி சைடு முத்துக்களி விஜய் நல்லா தான் வந்து போட்டாரு. அந்த ஸ்டாண்டர்டு இன்க்ரீஸ் ஆகும்போது ஐபிஎல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பயங்கரமா அடி வாங்கினாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் தான் அவருக்கு டைம் டு ப்ரூவ். இந்த ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா எனக்கு தெரிஞ்சு எல்ஐசியுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் அன்சோல்ட் ஆயிடுவாரு. கிரிக்கெட் கேரியர் ஓவர். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கிரிக்கெட் இதுவே செலக்ஷனே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பார்த்து தான் எடுக்கிறாங்க. இப்போ ஷம்மிக்கு இதுக்கு போனதுக்கு மெயின் காரணமே ஐபிஎல் அடி வாங்கினதுனால தான் அவர் டீம்லேயே இந்த இதுக்குள்ளேயே வர முடியல. மரணடி கொஞ்ச நெஞ்ச அடி வாங்குறாரு. முக்காவாசி மேட்ச் தோற்ற காரணமே ஷமி தான் காரணம். ஆனா இது ஒருத்தர் வருத்தப்பட்டு இருக்கான். இருற அதை கேட்போம். என்ன வருத்தமா பேசுற மாதிரி இருக்கு. இந்த வருஷமும் இருக்குல்ல. இந்த வருஷம் யாரு இல்ல இந்த வருஷம் பார்க்கலாம் வாங்குவீங்க சொல்லு நந்தா. ஆர்சிபிக்கு புதிய ஓனர் வர போறாங்க. ஒரு 1600 கோடி சம்திங் போயிட்டு இருக்கு. 16,500 கோடி 16,000 கோடி ஒரு ஜீரோ தப்பா பாத்துட்டா. 10,000 கோடி இல்ல 15,000 கோடி தப்பா வச்சிருக்க. 1,600 கோடி இதுக்கு தாண்டா நான் மேக்ஸே படிக்காம வந்துட்டேன். ஆர்சிபிக்கு புது ஓனர் வர போறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஏன்னா அது வந்து பிரான்சைஸ் ஃபுட்பால் பிரான்சைஸ்ல பெரிய ஓனரு மான்செஸ்டர் யுனைடெட் வராங்க. எப்படி இருக்க போகுது? 16,000 கோடி வரைக்கும் விட்டு போகுதுன்றாங்க. இது எப்படி டீல் முடிஞ்சதுன்னா ஆர்சிபி ஆல்ரெடி வந்து எல்லா இடத்துலயும் ஆர்சிபிமாங்க. இப்படி போயிடுச்சுன்னா உலக ஃபேமஸ் ஆயிடுவோம் ஆர்சிபி. டீமுக்கு எதையும் இன்னும் நல்லா என்ன இப்ப செலவு பண்றாங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க. அவ்வளவுதான் ஒழிய நீ சொல்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆகும்னா மொத்த கிரிக்கெட்டும் தான் ஃபேமஸ் ஆகும். அப்படிதான் பண்ண முடியும். வேற என்ன சொல்றது? ஆர்ஆருக்கு புது ஓனர் வர போறாங்க. ஆர்ஆருக்கு புது ஓனர். ஆமா, ஆர்ஆருக்கு புது ஓனர். அதெல்லாம் அப்புறம் அதுவும் இல்லாம அனுஷ்கா சர்மாவும் ஒரு பார்ட் ஆஃப் த ஷேர் வந்து ஆர்சிபில ஓன் பண்ண போறாங்க. அதனால ஆர்சிபிலே தான் ரிட்டையர் ஆக போறாரு விராட் கோலி. அடப்பாவிகளா, ஆர்சிபி திருப்பி வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி வாங்க முடியாது. அவ்வளவு காசா விராட் கோலி இருக்கும்போது 16,500 அவ்வளவு இருக்காது. அவரு லண்டன் போயிருப்பான். அவ்வளவுதான் இருக்கும். 600 கோடி 700 கோடி இருக்கும். எப்படியும் 1000 கோடி இருக்கும். 16,000 கோடியில இருக்காதுல்ல, 1000 கோடி இருக்கும். எப்படியும் அவ்வளவு இருக்காது.
எல்லாம் கிரிக்கெட்டர் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். அடுத்த வீடியோல இருந்து யூடியூபர்ஸ் எப்படி சம்பாதிக்கிறாங்க கிரிக்கெட் பேசின்னு அதுல நாங்களும் வரணும்னு ஆசைப்படுறோம். கிரிக்கெட் பேசல இல்ல, பேசாம ஒரு ஃபீமேல் ஆங்கர் கொண்டு வாங்க சேனலுக்கு, நானும் அதான் 4 பேரா பேசுவோம். நானும் தேடிட்டு இருக்கேன். யாராவது அந்த மாதிரி இது இருந்தீங்கன்னா மெயிலுக்கு வேண்டாம், என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க. இந்த கம்பெனி இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பாதீங்க, எல்லாரும் யூஸ் பண்ணி தொலைறானுங்க. அதனால பிரபுராஜ் அஃபீஷியல் இருக்கா, அதுக்கு அனுப்புங்க. எப்படா நந்தா கரெக்டு தான்டா. ஆமா, அவனுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து அவன் கேஸ்ல போயிடுவான், நாம எல்லாம் 3 பேர் சேர்ந்து ரிவ்யூ பண்ணுவோம். சரிங்களா?